Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தூத்துக்குடி மாவட்டம் புதூர் பாண்டியாபுரம் சுங்கசாவடியில் உள்ளூர் லாரிகளுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிப்பதை கண்டித்து லாரி உரிமையாளர்கள் மறியலில் ஈடுபட்டு வருவதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்கிக்கலாம். சரவணன், வணக்கம். எவ்வளவு மணி நேரமாக இந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது? இது தொடர்பாக அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் என்ன சொல்கிறாங்க? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் காயத்ரி. தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கக்கூடிய புதூர் பாண்டியாபுரம் சுங்கச்சாவடியில் உள்ளூர் லாரிகளுக்கான கட்டணத்தை எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி சுங்கச்சாவடி நிறுவனம் அதிரடியாக உயர்த்தியுள்ளதை கண்டித்து லாரி உரிமையாளர்கள் தற்பொழுது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. தூத்துக்குடி துறைமுகத்தில் இருந்து சரக்குகளை ஏற்றி செல்லக்கூடிய உள்ளூர் லாரிகள் புதூர் பாண்டியாபுரம் சுங்கச்சாவடியை கடந்து செல்லும் போது இதுவரை சலுகை அடிப்படையில் குறைந்த கட்டணமே வசூலிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு முதல் திடீரென்று லாரிகள் சென்று வர ஒரு ட்ரிப்புக்கு கட்டணமாக 1270 ரூபாய் வரை வசூலிக்க சுங்கச்சாவடி நிர்வாகம் உத்தரவிட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக 585 ரூபாய் மட்டுமே கட்டணமாக இருந்தது. தற்பொழுது 2 மடங்கிற்கும் மேலாக உயர்த்தப்பட்ட இந்த கட்டணத்தால் ஆத்திரம் அடைந்த தூத்துக்குடி லாரி உரிமையாளர் சங்கத்தினர் உடனடியாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்ட லாரி உரிமையாளர்கள் சுங்கச்சாவடி நிர்வாகத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சுங்கச்சாவடி முறையான சாலை விதிகளை பின்பற்றாமல் அமைக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்திருக்கிறது. மொத்தம் 5 கட்டண வசூல் பாதைகள் இருந்த போதிலும் ஊழியர்கள் பற்றாக்குறையால் 2 பாதைகள் மட்டுமே இயக்கப்படுகின்றன. இதனால் வழக்கத்தை விட அதிகமாக இந்த சுங்கச்சாவடியில் எப்போதுமே போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது. சுங்க கட்டணம் வசூலிப்பதில் காட்டும் ஆர்வம் பயணிகளுக்கான அடிப்படை வசதிகளை, குறிப்பாக குடிநீர், கழிப்பறை, ஓய்வறை போன்ற எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் அந்த சுங்கச்சாவடியில் இல்லை என்றும் கூறப்படுகிறது. லாரி உரிமையாளர்கள் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக அங்கு போக்குவரத்து முடங்கியிருக்கிறது. சாலையின் இருபுறமும் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இதில் ஆம்புலன்ஸ் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிச் செல்லக்கூடிய வாகனங்களும் சிக்கிக் கொண்டுள்ளதால் பொதுமக்கள் பெரும் அவதியடைந்து வருகிறார்கள். தகவல் அறிந்த காவல்துறையினரும் சுங்கச்சாவடி நிர்வாகத்தினரும் லாரி உரிமையாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். அப்போது 2 தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் அப்பகுதி முழுவதும் ஒரு பதற்றமாக சூழல் காணப்பட்டது. உள்ளூர் லாரிகளுக்கு பழைய கட்டண முறையை தொடர வேண்டும் என்று லாரி உரிமையாளர்கள் தற்பொழுது மிக தீவிரமான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு சுங்கச்சாவடி நிர்வாகம் சில தற்காலிக சலுகைகளை வழங்க முன்வந்ததை அடுத்து மறியல் போராட்டம் கைவிடப்பட்டிருக்கிறது. சுமார் 1.5 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற இந்த சாலை மறியல் போராட்டத்தால் அப்பகுதி முழுவதும் ஒரு பரபரப்பான சூழல் காணப்பட்டது. காயத்ரி. சரவணன்.